ரஷ்யாவிற்கு படிக்க சென்ற தமிழக மருத்துவ மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து போருக்கு அனுப்ப அந்நாட்டு போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக கூறும் மாணவரின் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியை சேர்ந்த கிஷோர் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவம் படிப்பதற்காக சென்றுள்ளார். இவர் பகுதி நேரமாக கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தபோது இவர் டெலிவரி செய்த பார்சலில் ரஷ்ய நாட்டால் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் ரஷ்ய நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை தமிழகம் அழைத்து வர அவரது பெற்றோர் முயற்சித்து வரும் நிலையில் உக்ரைன் போருக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல ரஷ்ய காவல்துறையினர் முயற்சிப்பதாகவும் அவரை தனி அறையில் பூட்டி வைத்து சித்திரவதை செய்வதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் என்னை எப்படியாவது மீட்டு விடுங்கள் எனவும் கிஷோர் தனது பெற்றோரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது மகனை காப்பாற்றி தாயகம் அழைத்து வர வேண்டும் என கிஷோரின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளை 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டு என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யா ஜெயில் கைதியை வச்சுட்டாங்க சார். முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளை 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டு என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யா ஜெயில் கைதியை வச்சுட்டாங்க சார். இப்ப நாங்களாம் திடீர்னு என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நாங்க இது சம்பளம் மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எமர்ஜென்சி பேசாலும் என் பிள்ளைய காப்பாற்றி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. பையன் இந்த மாதிரி இட்டுட்டு போயிருக்காங்கம்மான்னு அந்த கூட இந்த பசங்க சொன்னாங்க. எதனால என்னன்னு தெரியல. நாங்களும் வக்கீல வச்சு என்ன கேட்கக்குள்ள இந்த மாதிரி ஏதோ போன்ல ஆப் இருந்து வேலை செஞ்சாங்க. அதுல என்ன இருந்தது ஏதுன்னு தெரியலங்க சார். அதனால அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க சார். கேஸ் போயிட்டு இருந்தது. நாங்களும் வக்கீல வச்சு வாதாடணும். இந்த 2 மாசம்